அனைவருக்கும் வணக்கம். விஜயதரங்கிணி அத்தியாயங்கள் 16 மற்றும் 17. 16வது அத்தியாயம் சித்தரின் ஓலையும் சோழ இளவரசன் வருகையும். நீங்கள் அழைத்து வந்திருப்பவள் பெண் அல்லல், நாகப்பாம்பு. அவளை உடனே தஞ்சையை விட்டு வெளியே அனுப்பி விடுங்கள் என்று தான் சொன்னதும் சோழ இளவரசன் தன்னை மறந்து அப்படி நடந்து கொள்வான் என சற்றும் எதிர்பார்க்காத தானை தலைவன் வெள்ளங்குமரன் தனது விரல்களால் இளவரசன் ராஜாதித்தன் அறிந்த கன்னத்தை வருடிவிட்டு கொண்டான். கண்கள் கலங்கி நீர் திரண்டு நின்ற அந்த நிலையிலும் கூட அவன் உதடுகள் புன்னகை ஒன்றை உதறவிட்டன. அடுத்தாற் போல பேசிய ராஜாதித்தன் குரல் தழுத்தழுத்தது. வெள்ளங்குமரா, என்னை மறந்து நான் மிருகத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன். நீ மாதங்கியை பற்றி தரக்குறைவாக பேசியதும் என்னுள் எழுந்த ஏதோ ஒரு வெறி என்னை அப்படி நடந்து கொள்ள செய்துவிட்டது. இளவரசி, என்னை வாழ்த்துவதற்கும் என்னை அரவணைத்து பாதுகாப்பதற்கும் எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு என்னை அடிப்பதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இருப்பினும் என் மனதில் தோன்றியதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நான் அப்படி கூறியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். வெள்ளங்குமரனின் கன்னத்தை மெதுவாக தடவி கொடுத்தான் ராஜாதித்தன். அவனுடைய நாசியில் இருந்து வெளியேறிய பெருமூச்சு அவனது மனநிலையை வெள்ளங்குமரனுக்கு உணர்த்தியது. மாதங்கியை பார்த்தால் நீ கூறுவதைப் போல கொடிய உள்ளம் கொண்டவளாக தெரியவில்லையே வெள்ளங்குமரா. அப்படியே அவள் கொடிய உள்ளம் கொண்டவளாக இருந்தாலும் என்னை அவளால் ஏமாற்ற முடியாது. அவளை கொண்டு போய் விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்துவிட்டு வருவோம். வா, போகலாம். சொல்லிவிட்டு வாயிலை நோக்கி நடந்தான் ராஜாதித்தன். அவனை பின்தொடர்ந்தான் வெள்ளங்குமரன். அரண்மனையின் வாயிலில் எங்கோ விரித்தபடியே நோக்கியபடி நின்றிருந்தாள் மாதங்கி. மாதங்கி, வா, விருந்தினர் மாளிகைக்கு செல்லலாம். ராஜாதித்தனின் அழைப்பை கேட்டு அவன் பக்கமாக திரும்பினாள் மாதங்கி. சோழ இளவரசருக்கு அரண்மனை அலுவல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கிடையில் இந்த பேதையை பேணி காக்கும் பணி வேறு சேர்ந்து விட்டது. உங்களுக்கு துன்பம் தர வேண்டியிருக்கிறதே என்று என் மனம் வருத்த முறுகிறது என்றாள் மாதங்கி குயிலையும் தோற்கடிக்கும் இனிய குரலில். துன்பமா? எனக்கா என சிரித்தான் ராஜாதித்தன். உங்கள் பேச்சு உங்களுடைய கருணையை காட்டுகிறது. எல்லோரும் இப்படிப்பட்ட நல்ல குணமுடையவர்களாக இருந்துவிட முடியாது என்றாள் மாதங்கியும் சிரித்துக் கொண்டே. நான் கடமையை செய்கிறேன், அவ்வளவுதான் என்ற ராஜாதித்தன். பல்லக்கில் ஏறிக்கொள் மாதங்கி என்று பணித்தான். அன்னத்தின் நடை என் நடைக்கு நிகராமோ என்று சவால் விடுப்பதை போன்று பல்லக்கை நோக்கி நடந்தாள் மாதங்கி. அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் தன்னுடைய மனம் பெரிதும் ஆள்படுவதை உணர்ந்த சோழ இளவரசன் அந்த நிலையிலிருந்து விடுபட முயன்று அது முடியாமல் போகவே, நான் எப்படி இந்த அளவிற்கு பைத்தியக்காரன் ஆனேன் என்று தனக்குள்ளாக கேட்டுக்கொண்டு அதற்கு விடை கிடைக்காமல் திணறினான். மாதங்கியை விருந்தினர் மாளிகைக்கு அழைத்து சென்று அவளை அங்கு தங்க வைத்துவிட்டு ராஜாதித்தன் அரண்மனைக்கு திரும்பிய போது பராந்தக சோழர் கையில் ஒரு ஓலையுடன் அவனை எதிர்நோக்கி காத்திருந்தார். அரண்மனையின் முன் மண்டபத்திலேயே அவனை வரவேற்ற சோழ மன்னர் பராந்தகர். ராஜாதித்தா, உன் வரவை எதிர்நோக்கித்தான் காத்திருக்கிறேன். இதோ இந்த ஓலையை படித்துப்பார் என்று தன் கையில் இருந்த ஓலையை அவனிடம் கொடுத்தார். ஓலையை வாங்கி படித்து பார்த்தான் ராஜாதித்தன். சோழ மாமன்னர் பராந்தகருக்கு திருவேடகத்து சித்தன் எழுதி கொண்டது. தீரன் சென்னி, ராஜகோவரையர், தாளசீலர் ஆகிய மூவரும் என்னை வந்து சந்தித்தனர். அவ்வமயம் ஈழப்படை தளபதியும் பாண்டியப்படை தளபதியும் மடத்திற்குள் நுழைந்து விட்டனர். ஆனால் தீரன் சென்னி மிக தந்திரமாக அவர்களிடமிருந்து தப்பிவிட்டார். மூவரும் தஞ்சைக்கு வந்து சேர்ந்திருப்பார்கள் என நினைக்கிறேன். மற்றொரு முக்கியமான செய்தி, ராஷ்டிரகூட நாட்டின் திறமை வாய்ந்த ஒற்றர்கள் சிலர் தஞ்சைக்குள் நுழைந்திருக்கிறார்கள். ராஜகோவரையர் மூலம் அவர்களுடைய நடவடிக்கைகளை அறிந்து ஆவண செய்யுங்கள். தங்கள் திருவேடகத்து சித்தன். அந்த ஓலையை படித்து முடித்ததும் ராஜாதித்தனுடைய உள்ளம் குழப்பத்தில் ஆழ்ந்தது. ராஜாதித்தா, ராஷ்டிரகூட மன்னன் கிருஷ்ணன் நம்முடைய வலிமையை உணராமல் வாலாட்ட தொடங்கிவிட்டான். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது.
தஞ்சையில் விழா விரைவில் தொடங்க இருக்கிறது. அந்த விழா முடிந்ததும் நீ படையுடன் திருநாவலூருக்கு செல் என்றார் பராந்தக சோழர் மீசையை வருடி விட்டபடி. தந்தையை ஏறிட்டு நோக்கினான் ராஜாதித்தன். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். என் மனமும் அதை பற்றிதான் அசை போட்டுக் கொண்டிருந்தது. ராஷ்டிரகூட மன்னர் சோநாட்டின் எல்லைக்குள் நுழைய வேண்டுமானால் என் மரணத்திற்கு பின்னால் தான் அது சாத்தியமாகும் என்றான் அவன் உறுதியான குரலில். ராஜகோவரையர் இங்கு வந்து சேர்ந்திருப்பார் என்ற எண்ணத்திலே இந்த ஓலை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தீரன் சென்னியோ ராஜகோவரையரோ அவர்களை தேடிச் சென்ற சோழியவரையனோ ஒருவருமே இன்னும் இங்கு வந்து சேரவில்லை என்றபடியே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் சோழ மாமன்னர். நான் வேண்டுமானால்... வேண்டாம், நீ போக வேண்டாம். அதற்கு வேறு ஏற்பாடு செய்கிறேன். இந்த ஓலையில் குறிப்பிட்டுள்ளபடி தஞ்சைக்குள் ராஷ்டிரகூட ஒற்றர்கள் நுழைந்திருக்கிறார்களா என்ற விவரத்தை அறிந்து வர வேண்டியது உனது பொறுப்பு. ஆகட்டும் தந்தையே, அப்படியே செய்கிறேன் என்று ராஜாதித்தன் மேலும் ஏதோ சொல்வதற்கு வாய் எடுத்தான். அப்போது அரண்மனை வாயிலில் ஒரு பல்லக்கு வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய சோழ இளவரசன் கண்டராதித்தன். அரசே, கண்ணுக்கினிய காட்சியை கண்டேன். இனிய காட்சிதனில் உளம் முருகி நின்றேன். உளம் முருகி நின்ற வேளையில் உள்ளொளியாம் சிவ தரிசனம் கிடைத்தது. கிடைத்தற்கரிய பேறு பெற்றேன் என கூறிக்கொண்டே அரண்மனைக்குள் நுழைந்தான். வா கண்டராதித்தா, வா. இல்லையிலிருந்து எப்போது திரும்பினாய் என அவனை வரவேற்றார் பராந்தக சோழர். நேற்றிரவே நான் இங்கு வந்து விட்டேன். தங்களுடைய ஆணைப்படி தில்லை மன்றினில் திருத்தாண்டவம் புரியும் திருச்சிற்றம்பலம் பெருமானுக்கு பொன்கூரை வேய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே செய்து முடித்து விட்டேன் என்றான் கண்டராதித்தன். அதை கேட்டு பராந்தக சோழரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இறைவா, நாடு காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். என் மனக்கோவிலில் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் உன்னை நாள்தோறும் நான் பூஜிப்பதற்கு எவ்வித தடங்களும் ஏற்படாதிருக்க அருள் புரிவாயாக. பராந்தக சோழரின் உதடுகள் மிக நெகிழ்வோடு உள்ளத்தின் உணர்வினை வெளிக்கொணர்ந்தன. பிறகு மெதுவான குரலில், கண்டராதித்தா, மகத நாட்டு பொற்கொள்ளர்களும் மராட்டிய கம்மர்களும் யவன நாட்டு தச்சர்களும் தமிழகத்தின் சிறந்த கைவினைஞர்களும் தில்லையம்பதிக்கு வந்து சேர்ந்து விட்டனரா என்று ஆவலுடன் வினவினார். அனைவருமே வந்து விட்டனர் தந்தையே. நாள் குறித்தவுடன் இறைப்பணியை இனிதே தொடங்க அவர்கள் தயாராக இருக்கின்றனர் என்றான் கண்டராதித்தன். பராந்தக சோழரும் கண்டராதித்தனும் உரையாடி கொண்டிருந்த அதே சமயத்தில் ராஜசிம்ம பாண்டியன் அமைச்சர் ஜடிலனுடன் உரையாடி கொண்டிருந்தார். அமைச்சரே, ஒற்றர்களை சிறைப்பிடிப்பதற்காக சென்ற ஈழப்படை தளபதியும் நக்கன் குமானும் மதுரைக்கு திரும்பி விட்டனரா என்று கேட்டுவிட்டு அந்த அறைக்குள்ளே குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் ராஜசிம்ம பாண்டியன். இல்லை மன்னவா, இன்னும் அவர்கள் திரும்பி வரவில்லை. நானும் அவர்களுடைய வரவைத்தான் ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் என்றார் ஜடிலன். பெருவணிகர் நகைவேற்றெளியரின் மாளிகைக்கு சென்று சோதனையிட்டு திரும்பினீர்களே, ஏதாவது அங்கே முக்கியமான தடயம் எதுவும் கிடைத்ததா? அவரது மாளிகை முழுவதும் நன்றாக தேடி பார்த்து விட்டேன். எவ்வித தடயமும் கிடைக்கவில்லை. சோழர் படைத்தலைவன் அவரது மாளிகையில் ஓர் இரவு மட்டுமே தங்கி இருக்கிறான். ஆனால் அவன் சோழர் படை தலைவன் என்பது அவருக்கு தெரியவில்லை. அவர் சொல்வது உண்மையாகத்தான் தோன்றுகிறது. இருப்பினும் அவருடைய மாளிகையை கண்காணிக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் ஜடிலன். பாண்டிய மன்னரின் முகத்தில் சிந்தனை படிந்தது. சில கணங்களுக்கு பிறகு அவர் பேசிய போது அவருடைய குரலில் உறுதி காணப்பட்டது. அமைச்சரே, ஆண்டாண்டு தோறும் அடிமையாக வாழ்ந்து அழிந்து போவதை விட வீறு கொண்டு எழுந்து வீறு போர் புரிந்து விழுப்பு நூற்று வீழ்ந்து படுவதையே நான் பெரிதும் விரும்புகின்றேன். இனியும் சோழ மன்னனின் ஆட்சியில் இந்த பாண்டிய நாடு சிக்குண்டு சீரழிவதை நான் சிறிதளவும் விரும்பவில்லை. ஈழப்படை தளபதி ஈழத்திற்கு சென்று படையுடன் திரும்பும் அந்த நன்னாளை நான் ஆவலுடன் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். பாண்டிய மன்னரின் உள்ள கிடக்கை அமைச்சர் ஜடிலனுக்கு நன்கு புரிந்தது. அப்படி புரிந்ததால் அவர் ஆதரவான குரலில், தங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் மன்னவா. பாண்டிய நாடு அடிமை தலையிலிருந்து விடுபடும் காலம் நெருங்கிவிட்டது. தாங்கள் கவலைப்படாதீர்கள் என்றார்.
அப்போது வீரன் ஒருவன் மிக விரைவாக அந்த அறைக்குள்ளே நுழைந்தான். வணக்கம் அரசே. சோழ ஒற்றர்கள் திருவேடகத்தில் இருந்து தப்பி விட்டார்கள். கொற்கை துறைமுகத்தில் அவர்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் ஈழப்படை தளபதியும் பாண்டிய படை தளபதியும் கொற்கைக்கு சென்றுள்ளார்கள். விரைவிலே மதுரைக்கு திரும்பி விடுவதாக ஈழப்படை தலைவர் தங்களிடம் கூறச் சொன்னார். வீரன் சொன்ன அந்த செய்தியை கேட்டதும் திகைத்து போய் ஜடிலனை நோக்கினார் ராஜசிம்மன். ஜடிலன் முகமோ இரும்பாய் இறுகியது. அத்தியாயம் 17. அலைக்கடல் ஓய்ந்தது, அகக்கடல் பொங்கியது. புதிது அவிழ்ந்த மலர் போல மெல்லியலாய் வெளிரிய புறவிதழ் இலையால் புனைந்த மூடியினுள் பொதிந்திட்ட மலர் முகில் போல தன் இளைய மேனியின் எழில் நலன்கள் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் ஆடை புனைந்தவளாக, மின்னர் கொடி போன்றவளாக அந்த பெரிய மரக்களத்தின் மிகப்பெரிய அறை ஒன்றில் அமர்ந்தபடியே தீரன் சென்னியை நினைத்து நினைத்து மனம் குமரிக் கொண்டிருந்தாள் விஜயதரங்கினி. அந்த அறைக்குள் நுழைந்து அவள் அழுவதை பார்த்து மனம் நைந்து நின்ற நிஜந்தசேனன் மெதுவாக கனைத்தான். பின்பக்கம் திரும்பி அவனை நோக்கிய விஜயதரங்கினியின் விழிகளில் வெறுமை மட்டுமே மிதமின்றி கிடந்தது. என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் என கேட்டுவிட்டு வெறித்து பார்த்தாள் அவள். என் மரக்கலத்தின் அருகில் உங்கள் உயிர் ஊசலாடி கொண்டிருப்பதை பார்த்த பிறகும் நான் கவலைப்படாமல் இருந்திருப்பேனே. ஆனால் மனித நியம நெறிகளில் இருந்து பிறழ்ந்த குற்றத்திற்கு நான் ஆளாகி இருப்பேன் என்றான் நிஜந்தசேனன் நிதானமான குரலில். அப்போது ஒருவன் உணவு தட்டுடன் உள்ளே நுழைந்தான். இந்த உணவை உண்ணுங்கள் என உபசரித்தான் நிஜந்தசேனன். உணவை வெறுப்புடன் பார்த்தால் விஜயதரங்கினி. இதை வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள், தயை கூர்ந்து உண்ணுங்கள். மரக்கலம் இன்னும் 3 தினங்களுக்குள் ஈழ நாட்டை சென்றடைந்துவிடும். அங்கு என் வீட்டில் நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கி இருக்கலாம். உங்கள் மனம் ஒரு நிலைப்பட்டவுடன் நீங்கள் விரும்பும் இடத்திற்கு நானே கொண்டு போய் விடுகிறேன் என சொல்லிவிட்டு உணவை கொண்டு வந்த பணியாளனையும் அழைத்துக் கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியேறினான் நிஜந்தசேனன். அவன் சென்றவுடன் அவளுள் அடங்கி கிடந்த ஆற்றாமை அலைமோதி கொண்டு வெளிக்கிளம்பியது. பிரபு, மிக பெரிய கடல் கொந்தளிப்பு கூட மிக விரைவிலேயே அடங்கிவிட்டது. ஆனால் ஆனால் என் மனக்கொந்தளிப்பு அடங்கவே அடங்காது போல் இருக்கிறதே. உங்களுடன் இணைந்தே சாக துடித்த என்னை உதறி தள்ளி விட்டீர்களே பிரபு. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? குமரி குமரி அழுதாள் விஜயதரங்கினி. அமைதி போர்வையை போர்த்தி கொண்டிருந்த அலைக்கடலை நோக்கியவளின் அகக்கடல் பொங்கி எழுந்து ஆரவரித்தது. வெறி கொண்டவளைப் போல கடலை நோக்கி பேசத் தொடங்கினாள் விஜயதரங்கினி. கடல் தாயே, கருணை உள்ளம் கொண்டவள் நீ என ஆன்றோர் உன்னை போற்றி புகழ வேண்டுமானால் கட்டியணைத்த என்னை விட்டு பிரிந்த என் காதலரை எனக்கு தந்து விடு தாயே. அலைக்கரம் கொண்டு அன்பு காதலர்களுக்கு ஆசி கூற வேண்டிய அன்னை நீயே ஆத்திரம் கொண்டு ஆவேசமுற்று என் அன்பிற்குரியவரை எல்லளவும் இரக்கமின்றி என்னிடம் பிரித்தது ஏன் தாயே? சொல். இப்படி குளிர்ந்து கிடக்கும் நீ அப்போது கொதித்து எழுந்தது ஏன்? களங்கமற்ற நீ கடிந்து எழுந்ததன் காரணம் என்ன? சொல் தாயே, சொல். ஆவேசம் கொண்டவளாக விஜயதரங்கினி ஆழ்கடலை நோக்கி அகத்தின் குமுறலை அள்ளி அள்ளி கொட்டிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் மற்றொரு திசையில் ஈழத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பெரிய படகு ஒன்றில் அதுவரையில் சுய நினைவின்றி கிடந்த சோழர் படை தலைவன் தீரன் சென்னி விஜயதரங்கினி, விஜயதரங்கினி என்று முனகிக் கொண்டே புரண்டு படுத்தான். படைத்தலைவனின் பக்கத்தில் அமர்ந்தபடி அவனையே பார்த்து கொண்டிருந்த பரதவர் தலைவன் விராட வல்லாளனின் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடியது. பிரபு, பிரபு என்று மெதுவாக கூப்பிட்டான் விராட வல்லாளன். மெல்ல கண்களை திறந்து பார்த்த தீரன் சென்னி, வல்லாளா, நான் எப்படி என்று திணறியபடியே எழுந்து அமர முயன்றான். அப்படியே படுத்திருங்கள் பிரபு, இப்பொழுது உங்கள் உடல்நிலை வலுவிழந்திருக்கிறது. நன்றாக சுய நினைவு திரும்பிவிட்டது தீரன் சென்னிக்கு. வல்லாளா, என்னுடன் படகில் ஒரு பெண் வந்தாள். அந்த பெண் என இழுத்தான் தீரன் சென்னி. நீங்கள் படகுத்துறையில் இருந்து கிளம்பியதும் நான் அங்கு வந்தேன். நீங்களும் ஒரு பெண்ணும் படகில் செல்வதை பார்த்தேன்.
உடனே இந்த படகில் உங்களை தொடர்ந்தேன். நான் எதிர்பார்த்தது நடந்து விட்டது. உங்களைத்தான் என்னால் காப்பாற்ற முடிந்தது. அந்த பெண் என்ன ஆனாள் என்பது தெரியவில்லை பிரபு என நடந்ததை சுருக்கமாக சொன்னான் விராட வல்லாளன். தீரன் சென்னியின் உள்ளத்தை சிந்தனை ஆக்கிரமித்தது. விஜயதரங்கினி தன்னை கட்டிப்பிடித்ததையும் தான் அவளை உதறி தள்ளியதையும் சிந்தனையில் நிழலாட விட்டான். விதி வலிது, அதில் சந்தேகமில்லை. நான் மட்டும் அவளை உதறி தள்ளாமல் இருந்தால் இருவரும் ஒரே திசையில் தூக்கி எறியப்பட்டிருப்போம் என்று தனக்குள்ளாக முனகிக் கொண்டான். படைத்தலைவனின் மனநிலை பரதவர் தலைவனுக்கும் நன்றாகவே புரிந்தது. அப்படி புரிந்ததால், பிரபு, நான் எவ்வளவோ விரைவாக படகை ஓட்டிக்கொண்டு வந்தும் கூட பயன் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அந்த பெண் எதிர் திசையில் தூக்கி எறியப்பட்டதால் அந்த மரக்கலத்தில் இருந்தவர்கள் காப்பாற்றி இருப்பார்கள் என்றே எனக்கு தோன்றுகிறது என்றான் ஆறுதலான குரலில். பதில் ஏதும் சொல்லாமல் மௌனமானான் தீரன் சென்னி. அந்த மௌனத்தை கலைத்தான் விராட வல்லாளன். இன்னும் 3 தினங்களுக்குள் நாம் ஈழ நாட்டை அடைந்து விடுவோம் பிரபு. அங்கிருந்து புறப்படும் மரக்கலத்தில் நீங்கள் சோழ நாட்டிற்கு சென்று விடலாம். விஜயதரங்கினியின் அச்சம் படர்ந்த முகம் தீரன் சென்னியின் மனக்கண் முன்பு தோன்றியது. பிரபு, என்னை பிரிந்த பிறகும் இந்த உலகில் வாழும் ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? வாருங்கள் பிரபு, வாருங்கள், என்னுடன் வந்து விடுங்கள், என்னுடன் வந்தே விடுங்கள். இதோ இதோ வந்து விட்டேன் விஜயதரங்கினி, வந்து விட்டேன். நில், என்னை விட்டு போய் விடாதே. திடீரென உளறிக்கொண்டே மிக வேகமாக எழுந்திருக்க முயன்றவன் நீண்டு கிடந்த அந்த படகிற்குள் தள்ளாடி பொத்தென விழுந்தான். துடுப்பு வலிப்பதை நிறுத்திவிட்டு தீரன் சென்னையிடம் விரைந்த விராட வல்லாளன், தயவு செய்து அமைதியாக இருங்கள் பிரபு. ஈழத்திற்கு சென்றவுடன் கண்டிப்பாக நாம் உங்கள் உள்ளம் கவர்ந்த அந்த பெண்ணை நிச்சயமாக சந்திப்போம். வேண்டுமானால் பாருங்களேன் என சொல்லிவிட்டு மறுபடியும் துடுப்பு வலிக்க சென்றான். அடுத்த 3ஆம் நாள் அவர்கள் ஈழ நாட்டிற்கு போய் சேர்ந்த போது அங்கே கால் வைத்ததும் அப்படி ஒரு வியப்பான காட்சியை தான் காணப்போகிறோம் என்றோ, அதனால் தன்னுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றியமைத்து விடும் அளவிற்கு நிகழ்ச்சிகள் பின்னலாக தொடர்ந்துவிடும் என்றோ தீரன் சென்னி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. படகுத்துறையில் இருந்து அவர்கள் வெளியேறியதும் சற்று தொலைவிலே ஒரு கோவில் இருப்பதை பார்த்தான். அந்த 3 நாட்களுக்குள் அவன் பழைய வலிமையை பெற்றுவிட்டான் என்பதை அவன் நிமிர்ந்து நின்ற தோரணையே வெளிக்காட்டியது. வல்லாளா, அதோ ஒரு கோவில் தெரிகிறது. அதை பார்த்தால்... அதுவா? அது ஒரு காளி கோவில். கடலில் சென்று வருபவர்களுக்கு இந்த தெய்வம் பாதுகாப்பு கொடுப்பதாக இங்குள்ளவர்கள் கருதுகிறார்கள் என்று அவனை இடைமறித்து சொன்னான் விராட வல்லாளன். வா, நாமும் அங்கே போய்விட்டு உடனே திரும்பி விடலாம் என சொல்லிவிட்டு விராட வல்லாளனின் பதிலை கூட எதிர்பார்க்காதவனாக அந்த அம்மன் கோவிலை நோக்கி விறுவிறுவென நடந்தான் சென்னி பேரரையன். அது பிரபு என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்து அதை கேட்கும் நிலையில் தீரன் சென்னி இல்லை என்பதை புரிந்து கொண்டவனாக அவனது பின்னால் நடந்தான் விராட வல்லாளன். கோவிலுக்குள் நுழைந்து உள் பிரகாரத்தை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான் தீரன் சென்னி. அப்போது கோவிலுக்கு வெளியே சற்று தொலைவில் குதிரைகள் விரைந்து வரும் ஒலி கேட்டது. திரும்பி பார்த்தான் சென்னி பேரரையன். குதிரைகள் பூட்டிய மூடு வண்டி ஒன்றும் அதை சுற்றி குதிரைகளில் காவலர்களும் அந்த கோவிலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். கோவிலுக்கு அருகில் வந்ததும் மூடு வண்டியும் மற்ற குதிரைகளும் உடனே நின்றன. மூடு வண்டியின் வலப்பக்க திரையை ஒரு பூங்கரம் மெதுவாக விளக்கியது. அந்த பூங்கரத்திற்குரிய பெண் வண்டியில் இருந்து கீழே இறங்கியதும் திகைத்து போய் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி கற்சிலையாக சமைந்து விட்டான் தீரன் சென்னி. அவனை அறியாமல் அவன் உதடுகள் விஜயதரங்கினி, விஜயதரங்கினி என்று வியப்பொலி இணைந்த வார்த்தைகளை உதிர்த்தன. தீரன் சென்னிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருந்த விராட வல்லாளன், பிரபு, என்னாயிற்று என உள்ளடங்கிய குரலில் அழைத்தான். சுய நினைவை திரும்ப பெற்ற தீரன் சென்னி, அது எப்படி சாத்தியம்? ஒரே உருவில் இருவர் இருக்க முடியுமா என்று பைத்தியக்காரனை போல தனக்குள்ளே பேசிக்கொண்டு அதற்கு முடிவேதம் காண முடியாமல் தவித்தான். மறுபடியும் சென்னி பேரரையரின் விழிகள் வண்டென சுழன்று அந்த பெண்ணின் ஒவ்வொரு அங்கத்திலும் தாவி தயங்கி நின்று நகரத் தொடங்கின.
செம்பொன் நிறத்துடன் சுருண்டு நீண்டிருந்த கேசத்தை கொண்டை போல அள்ளி சொருகியிருந்த நேர்த்தி, வட்ட முகத்தில் மாலை மான் மடநோக்காய் சொல்ற கருவிழிகள். இளமையின் மதிர்ப்பை அவள் தன்னுடைய ஆடை புனையும் திறமையால் மறைத்திருந்தாலும் அதையும் மீறி அடிக்கும் தாள் எனக்கில்லை என கூறுவதைப் போல வெளிப்பட்டு கிடந்த எழில் தோற்றங்கள் என ஒவ்வொரு அங்கத்தையும் ஆராய தொடங்கியிருந்த தனது விழிகளை வேறு பக்கம் செலுத்த திராணியின்றி செயலற்று நின்றுவிட்ட தீரஞ்சென்னி உணர்வுகளை ஒருநிலைப்படுத்த முயன்று அந்த முயற்சியில் தோல்வியே கண்டான். மூடு வண்டியில் இருந்து இறங்கியவள் விஜய தரங்கினியை அப்படியே உரித்து வைத்தார் போல இருந்தாலும் இருவரிடையேயும் ஓரிரு வேறுபாடுகள் இருப்பதையும் புரிந்து கொண்டான் அவன். அப்படி புரிந்ததால் வியப்பு பன்மடங்கு பெருகிய உள்ளத்துடன் நின்று சென்னி பேரரையனை உழுக்கும்படியான நிகழ்ச்சி ஒன்று அப்போது அங்கே நடந்தது. பின் குறிப்பு: மாலை மான் மடநோக்கு, மாவடு போன்ற மான் போன்ற மருண்ட பார்வை. திருமங்கையாழ்வார். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.